வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம ஊரில் பல நூற்றாண்டுகளாக மருந்தாக பயன்படுத்தப்படும் ஒரு அற்புதமான சிறிய விதை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் கருஞ்சீரகம். இது சிறியது தான், ஆனால் சக்தி நிறைந்தது. அதனால்தான் இதை பலரும் அனைத்து நோய்களுக்கும் மருந்துன்னு சொல்லுவாங்க. இந்திய உணவு முறை மிகவும் மருத்துவ பயன்களை கொண்டதாக விளங்கி வருகிறது. இந்திய உணவு வகைகளில் கருஞ்சீரகம் இல்லாமல் எந்த உணவு வகைகளும் சமைக்கப்படுவதில்லை. நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கருஞ்சீரக விதைகளை ஏற்படுவதால் மருத்துவ நன்மைகள் குறித்து இந்த பதிவில் விரிவாக காண்போம். அதற்கு முன்பாக நான் பதிவிடும் ஆரோக்கிய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருஞ்சீரகம் ஒரு இயற்கையான மசாலா விதை. அதன் அறிவியல் பெயர் நைஜெல்லா சட்டிவா. சமஸ்கிருதத்தில் கிருஷ்ணஜீரகா, குஞ்சிகா, உபகுஞ்சீரகா என்றும், ஆங்கிலத்தில் பிளாக் குமின், ஸ்மால் ஃபெனல் என்றும், இந்தியில் காலா ஜீரா, கலோஞ்சி என்றும் சொல்வார்கள். அது ஒரு சிறிய கருப்பு விதை மாதிரி இருக்கும். அதனால்தான் அதுக்குள் இருக்கும் சக்தி பெரியது. இது நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், மேலும் பல நோய்களுக்கு இயற்கை மருந்தாக பயன்படுகிறது. கருஞ்சீரகத்தில் நார்ச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்பு சத்து, சோடியம், கால்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருப்பதால் அது ஆற்றல் மையமாக விளங்கி வருகிறது. இது மட்டுமல்லாது கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி12, நயாசின், விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின்கள், மினரல்கள் உள்ளன. கருஞ்சீரக எண்ணெயில் 17% புரதமும், 26% கார்போஹைட்ரேட்டும் மற்றும் 55% தாவர எண்ணெய்களும் உள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தி. கருஞ்சீரகத்தில் தைமோகுயினோன் என்ற முக்கிய மூலப்பொருள் இருக்கிறது. இது உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். தினமும் சிறிதளவு கருஞ்சீரகத்தை சாப்பிட்டால் சளி, காய்ச்சல் பின் சோர்வு, தொற்றுநோய்கள் குறையும். அதனால்தான் நம் பாட்டி தாத்தா காலத்திலிருந்து காலையில் ஒரு சிட்டிகை கருஞ்சீரகம் எடுத்தால் உடம்பு உற்சாகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதயம் மற்றும் இரத்த அழுத்தம். கருஞ்சீரகம் நம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட் தன்மை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைத்து கொலஸ்ட்ராலை சமநிலைப்படுத்தும். அதனால் இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடித்தால் நல்ல பலனை பெறலாம். இதை மிதமான அளவில் எடுத்துக்கொண்டால் நன்மை பெறலாம். வீக்கத்தை குறைக்கிறது. கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உள்ளதால் உடலில் ஏற்படும் வீக்கலை குறைக்க உதவுகிறது. கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளில் தடவுவதன் மூலம் நல்ல பலனை பெறலாம். உடலில் ஏற்படும் வீக்கங்களை குறைக்க கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்துமாறு ஆயுர்வேத மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது. சர்க்கரை நோய்களுக்கு நன்மை. கருஞ்சீரகம் இன்சுலின் உற்பத்தியை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இதனால் டைப் 2 டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெற பிளாக் டீயுடன் கருஞ்சீரகத்தை சேர்த்து உண்பதால் நல்ல பலனை பெறலாம். ஆனால் மருந்து எடுத்து கொண்டு இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே இதை தொடரணும். செரிமான சக்தி மற்றும் வயிறு பிரச்சனை. கருஞ்சீரகம் கசப்பு சுவையுடான ஒரு சிறந்த செரிமான காரணி. இதில் உள்ள இயற்கை எண்ணெய்கள் வயிற்றில் உள்ள கிருமிகளை அழித்து செரிமானத்தை தூண்டும். வாயு, உப்பிசம், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கு இது நல்ல மருந்து. காலை வெறும் வயிற்றில் வெந்நீருடன் ஒரு சிட்டிகை கருஞ்சீரகம் எடுத்தால் வயிறு சுத்தமாக இருக்கும். மூளை மற்றும் நினைவாற்றல். கருஞ்சீரகம் நம் மூளைக்கு சிறந்த உணவு. இதில் உள்ள ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் மூளையின் செயலை தூண்டி நினைவாற்றலை மேம்படுத்தும். பள்ளி மாணவர்கள், மூத்தவர்கள் ஆகியோருக்கும் இது நல்ல பிரெயின் டானிக்காக இருக்கும். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் அது நம் நினைவுத்திறனை அதிகரிக்க உதவுகிறது. வெறும் வயிற்றில் இதனை தினசரி உண்டு வந்தால் மூளையின் செயல்பாடு சிறந்த விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படும் நினைவுத்திறன் குறைவு இது சரியான தீர்வாக அமையும். கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து பயன்படுத்தி வந்தால் அது அல்சைமர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கு சிறந்த தீர்வாக அமையும் என்று ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முடி மற்றும் தோல் ஆரோக்கியம். கருஞ்சீரக எண்ணெய், பிளாக் சீட் ஆயில் மிக பிரபலமானது. இதை முடியில் தடவினால் முடி உதிர்வை தடுக்கிறது. தலையில் உள்ள பூஞ்சை, பொடுகு பிரச்சனை குறையும். தோலுக்காக இதை சிறிது தேனுடன் கலந்து முகத்தில் தடவினால் முகப்பொரு, கரும்புள்ளி குறையும், முகம் பிரகாசமாகும். வலி, சளி, காய்ச்சலுக்கு இயற்கை மருந்து. நம் ஊரில் இருக்கும்
இந்த கருஞ்சீரகத்தை வெந்நீரில் வேக வைத்து ஆவியாக மூச்சில் இழுப்பார்கள். இது சளி மூச்சு திணறலை குறைக்கும். மூட்டு வலி இருந்தால் கருஞ்சீரக எண்ணெய் சிறிது சூடு பண்ணி தடவினால் வலி குறையும். இதன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை காரணமாக உடல் வலி குறைந்து வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும். பற்களின் வலிமைக்கு உதவுகிறது. கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகளில் இரத்தப்போக்கு உள்ளிட்டவைகளுக்கும் சிறந்த தீர்வாக அமைகிறது. பல்வலிக்கு உடனடியாக தீர்வாக கருஞ்சீரகம் விளங்குகிறது. அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை ஈறுகளில் தேய்த்து வர பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கருஞ்சீரக மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாக உள்ளது. வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடித்து வர நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் எடையை குறைக்க உதவுகிறது. கருஞ்சீரகம் நமது உடலின் வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நாம் சிக்காக இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது. வெதுவெதுப்பான நீரில் கருஞ்சீரகத்தை கலந்து தினமும் குடித்து வர உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை காணலாம். சிறுநீரகத்தை பாதுகாக்கிறது. நீரிழிவு காரணமாக சிறுநீரகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை களைய கருஞ்சீரகம் பெரிதும் துணை புரிகிறது. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது கிரியாட்டினின் சீரம் அளவை அதிகப்படுத்துகிறது. இரத்தத்தில் யூரியாவின் அளவை கட்டுப்படுத்துகிறது. சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளுக்கு தீர்வளிக்கிறது. புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள். கருஞ்சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உடலில் உள்ள புற்றுநோயை உருவாக்கும் ஃப்ரீ ரேடிக்கலை எதிர்த்து போராடுகிறது. குறிப்பாக மார்பக புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், பேங்க்ரியாட்டிக் கேன்சர் உள்ளிட்டவர்களுக்கு சிறந்த தீர்வாக இருக்கிறது. தலைவலிக்கு தீர்வளிக்கிறது. இன்றைய இளைய தலைமுறையினர் தலைவலி உள்ளிட்டவைகளால் அவதிப்படும் நிலையில் அவர்களுக்கு நவீன மருத்துவ முறைகளை காட்டிலும் இயற்கை மருத்துவம் அவர்களுக்கு சிறந்த பயனை அளித்து வருகிறது. தலைவலியால் அவதிப்படுபவர்கள் கருஞ்சீரக எண்ணெயை முன்தலில் சிறிது தடவி வர கடுமையான தலைவலி உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். கருஞ்சீரகத்தை எப்படிலாம் சாப்பிடலான்னா, 1 சிட்டிகை கருஞ்சீரகம், 1 ஸ்பூன் தேன் காலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். பால் அல்லது வெந்நீரில் கலந்து குடிக்கலாம். உணவில் சுவைக்காக சேர்த்தாலும் பரவாயில்லை. கருஞ்சீரக எண்ணெய் சிறிதளவு உணவுக்கு மேலே தெளித்து எடுத்துக்கொள்ளலாம். கருஞ்சீரக கஷாயமாகவும் குடிக்கலாம். கஷாயம் எப்படி தயாரிப்பது என்றால், 400 ml தண்ணீர் எடுத்து கொதிக்க வைத்து அதில் 1 ஸ்பூன் சீரகத்தை போட்டு பாதி கிளாஸ், அதாவது 200 ml வரையிலும் நல்ல காய்ச்சி அதை சுவைக்காக சிறிது பனங்கற்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை இதை சேர்த்து குடித்தால் நல்ல பலனை அடையலாம். சிறிய முன்னெச்சரிக்கை. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இதனை சாப்பிடுவதற்கு முன் மருத்துவரின் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொள்வது மிக அவசியம். நண்பர்களே, கருஞ்சீரகம் என்பது இயற்கையின் ஒரு சிறிய விதை, ஆனாலும் அதன் நன்மைகள் பெருமையாக சொல்லக்கூடியவை. இதில் உடல் நலம், தோல் நலம், மனநலம் 3 முறை நேரத்தில் கிடைக்கிறது. இதனால்தான் இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம். யுனானி மருத்துவத்தில் கருஞ்சீரக எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அரபு நாடுகளில் இதை உணவில் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள். பைபிளிலும் கருஞ்சீரகத்தை பற்றி குறிப்பு இருக்கிறது. நம்ம தமிழ் ஆரோக்கியம் சேனலில் இன்னும் பல இயற்கை ஆரோக்கிய ரகசியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, நலமாக இருங்கள்.